வெல்கம் டு sbaari creatives. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் brooch கிளாஸ்க்கு மேம் நீங்களே மெட்டீரியல் சென்ட் பண்ணிடுங்க, எவ்வளோன்னு சொல்லுங்கள், நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லி கேட்டதுனால தான் இந்த வீடியோ. உங்களுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் ரீசனபிளான ப்ரைஸுக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த சால்ட்ரிங் மிஷின். மேம் உங்கள் கிட்டில் கண்டிப்பாக இந்த மிஷின் இருக்குமா, எனக்கு வேணும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கொயரி. அதனால தான் இந்த மிஷினையும் நம்ம கிட்டோட ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? இந்த சால்ட்ரிங் மிஷின் எதுக்கு யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் கிளாஸஸில் சொல்லுவேன். இது 2-in-1 ப்ராசஸ் தான். அதாவது ஆரிக்கும் யூஸ் ஆகும், ப்ரூச்சுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? செகண்ட் சாட்டின் ரிப்பன் பிக் சைஸு. சாட்டின் ரிப்பனில் பிக் சைஸ் ஒன்று, அடுத்து ஸ்மால் சைஸ் ஒன்று. இதில் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மாறிட்டே தான் இருக்கும். பிக்சரில் பார்க்குற அதே கலர்ஸ் கண்டிப்பாக வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது, மாறிட்டே இருக்கும். இந்த ஃப்ளவர் வச்சு சூப்பராக ப்ரூச் பண்ணலாம். அடுத்து B7000 கம்மு 15 ml, நல்லா பிக் சைஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லா ப்ராடக்ட்டுமே காஸ்ட்லியான ப்ராடக்டாக தான் இருக்குது ப்ரூச்சுக்கு. இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ ரீசனபிளாக கொடுக்க முடியும் தான் அந்த கிட் ரெடி பண்ணியிருக்கோம். இது நம்ம ஸ்டாக்கிங் கிளாத்தை வச்சு ஃப்ளவர் ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரூ கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதுலேயே இந்த ஒயர் சில்வர் கலரில் ஒயரு. ஓகேங்களா? இதுலேயே கோல்டு கலர் ஒயரும் இருக்குது. ஓகேங்களா? அதுவும் சில்வர் கலர் ஒயர், கோல்டு கலர் ஒயர், இந்த 2 ஒயருமே நம்ம கிட்டில் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறமேட்டுக்கா இது இந்த டூல் எப்படி நேம் சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக ப்ரூச் மெட்டீரியலுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது அந்த ஒயரை கட் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணுவாங்க. நான் யூஸ் பண்ணுறேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? நெட் கிளாத்தில் 2 கலர் கொடுப்பேன். டிஃப்ரெண்ட் கலராக தான் வரும். ஓகேங்களா? இப்போ இதில் நீங்கள் பிங்க் கலர் பார்க்குறீங்க, அடுத்து எல்லோ கலர் இல்லைன்னா ஆரஞ்சு. இது 2ல் எல்லோ ஸ்க்ரீனில் பார்க்க எல்லோ மாதிரி இருக்குது, ஆனால் நேரில் பார்க்க ஆரஞ்சாக இருந்துச்சு. டபுள் கலராக காட்டுது. ஓகேங்களா? 2 கலரு. அடுத்து சில்க் காட்டன் கிளாத்தும் 2 கலர் கிளாத் மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணட்டுங்கிறதுனால தான் இவ்வளோ கலர்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மெட்டீரியலுமே ரெடி பண்ணுறது அவ்வளோ சிரமமான விஷயந்தான், ஈஸி கிடையாது. நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு கிளாத்தும் இதோடையே வந்துடும், எல்லா மெட்டீரியலுமே இதோடையே வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் இது இல்லாமல் வேறு மெட்டீரியல்னு கிளாஸுக்குன்னு வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா ப்ரூச்சில் அவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதனால் சொன்னேன். இப்போ செல்ஸ் பார்க்குறோம். செல்ஸ் சூப்பராக இருக்கும். நிறைய டிசைன்ஸ் ஒர்க் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது செல்ஸில் மட்டுமே. பட் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே மெத்தடு தான். ஓகேங்களா? நம்ம ப்ராக்டிக்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத இதிலே பழகிக்கலாம். ஏன்னா எல்லா கலர்ஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது காஸ்ட் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். அதனால் மினிமம் ஆஃப் த கலர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது கிறிஸ்டல் ரவுண்ட் ஸ்டோனு. இது வச்சு ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் கிளாஸில் பார்ப்பீங்க, அதோட ப்ரெசன்டேஷன்னா எப்படி வருதுங்கிறது ஷுவராக தெரியும். இந்த மாதிரி ப்ரூச் பண்ணும்போது பார்க்கவே அவ்வளோ யூனிக்காக இருந்துச்சு. கம்மி காஸ்ட்டில் ப்ரூச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். இது சில்க் த்ரெட்டில் ரிங் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஒயிட் பேல் பீடு. இந்த பேல் பீடு வச்சு கண்டிப்பாக நமக்கு ப்ரூச்சு பேல் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. இந்த பீடு ஒயிட்டு கோல்டில் யூஸ் பண்ணும்போது பார்க்கவே அழகாக இருக்கும். இதே மாதிரி கோல்டுலேயும் பேல் பீட்ஸ் இருக்குது. இது ஃப்ளவர்லேயே குட்டி சமைக்கி. இதில் 4 கலர்ஸ் இருக்கும். ஒரு பேக்கெட்டில் 2 கலர் மிக்ஸ் பண்ணியே கொடுத்துருக்கோம். 4 கலர்ஸ் இருக்கும். நிறைய கலர்ஸ் இருக்கும்போது பார்க்க லுக்ஸ் சூப்பராக இருக்கும். இது பட்டன் ஸ்டோன் பட்டன்னு சொல்லுவாங்க. ஃப்ளவருக்கு சென்டரில் வைக்கும்போது பார்க்கவே அழகாக இருக்கும். குட்டி மெட்டீரியல்ஸ் தான், ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ணுற டிசைன்ஸை பொறுத்து அது யூனிக்காகவும் சூப்பராகவும் இருக்கும். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செம்மையாக ஒர்க் பண்ணுறாங்க. இது கிறிஸ்டல் பீடு. இந்த பீடும் நம்ம ஹேங்கிங்ஸ் யூஸ் பண்ணலாம். ப்ரூச் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த பீடை வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது அதோட ப்ரெசன்டேஷனும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. சுகர் பீடில் கலர்ஸ் இருக்குது, கோல்டு இருக்குது, ஒயிட் இருக்குது. ஆனால் நம்ம அதிகம் கோல்டு கலர் சுகர் பீடு யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஒயிட் கலர் சுகர் பீடு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த சுகர் பீடு யூஸ் பண்ணும்போது
ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போடுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அந்த பீடு வந்து பெரிய பீடு வந்து லாக் பண்ணுறதுக்கு இந்த குட்டி குட்டி சுகர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இது 2 பேக்கெட்ஸ் வந்துடும். இந்த சுகர் பீடுக்கு அடுத்து வந்து ஸ்டாக்கிங் பார்க்க போகிறோம். இது ஸ்டாக்கிங்கில் வந்து 4 கலர்ஸ் வந்துடும். இந்த ஸ்டாக்கிங் வச்சு தான் நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக ஒர்க் பண்ணலாம். பார்க்கவே சூப்பராக இருக்கும். இதில் காட்டியிருக்க 4 கலர்ஸே பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குது. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஒர்க்கு பார்க்க நல்லாயிருக்கும். இது வந்து ஃப்ளவர் பெட்டல்ஸு, ரோஸ், ஓகேங்களா, ரோஸ் ரிப்பன் ரோஸுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோஸ் வச்சு எப்படி ப்ரூச் பண்ணுறது. இது சீக்வென்ஸில் ரவுண்டு வந்து ஹோல் சீக்வென்ஸுன்னு சொல்லுவாங்க. இது பிக் ஃப்ளவர் சீக்வென்ஸு. ஃப்ளவர் சீக்வென்ஸ்லேயே டபுள் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. எல்லாத்துலேயுமே கலர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அதனால் மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய கலர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஸ்மால் சீக்வென்ஸ்லேயே இதுலேயும் பேக்கெட்டில் டபுள் கலர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். இதுக்கடுத்து வந்து இந்த ஃப்ளவர் வந்து கோல்டு ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இதுவும் ப்ரூச்சுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸ்லேயே வந்து ஃப்ளவர் ப்ரூச் ஃப்ளவர்லேயே வந்து ஸ்மால் சைஸு. இது லீஃப் சீக்வென்ஸு க்ரீன் கலரு. இதுலேயே இன்னொரு கலரும் வந்து ஆட் பண்ணியிருப்போம். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும்போது டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக வந்து பார்க்க அழகாக இருக்கும். இது ரவுண்டு சீக்வென்ஸ்லேயே ஹோல் வச்சது தான். முன்னாடி ஒரு கலர் பார்த்தோம் பாருங்கள், டேப்லெட் பீடு கலர்ஸில் வரும். நிறைய கலர்ஸ் வந்து டேப்லெட் பீடில் ஆட் ஆகிருக்கும். இது வந்து நீடில் வந்து மொத்தம் 6 நீடில்ஸ் இருக்கும். நீடில் மிஸ் ஆக சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி தான் 6 நீடில்ஸ் அமைச்சிருக்கேன் 3 டைப்ஸில். இது கோல்டு ரோஸு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம ப்ரூச்சில் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இது வந்து ஃப்ளோரல் பீட்ஸுன்னு சொல்லுவாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அது எப்படி முத்து மாதிரி இருக்கும். அதை எப்படி வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம கிளாஸில் பார்ப்போம். இது டியூப் பீடு கோல்டு. டியூப் பீட்லேயே சில்வர் கலரும் இருக்குது, ஒயிட்டு, ஓகேங்களா. இந்த மாதிரி கலர்ஃபுல்லான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒர்க்ஸ் வந்து பார்க்க செம்மையாக இருக்குது. இது சல்லி பீடு கோல்டு கலரில், சல்லி பீடு வந்து சில்வர் கலர்லேயும் ஆட் பண்ணியிருப்போம். நிறைய கலர்ஸு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸு இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய வெரைட்டிஸில் கொடுக்கும்போது அவங்களோட ஒர்க்கு ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும்னு காயின்ஸ் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்போம். இது வந்து செல்ஸு தான். செல்ஸ்லேயே பிளாஸ்டிக்கில் இருக்கும். இந்த செல்ஸ்லேயும் கலர்ஸ் நிறைய இருக்கும். இதில் வந்து 2 கலர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். நான் முன்னாடியே காட்டினேன்ல, அந்த செல்லேயே கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ளவர் சீக்வென்ஸ்லேயே இது ஒரு கலரு. பிளாஸ்டிக் செல்ஸ்லேயே ப்ளூ கலர். கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மெட்டீரியல்ஸை பார்க்கும்போதே தெரியும். இது கிறிஸ்டல் ஸ்டோன் வெரி காஸ்ட்லி. பட் அவ்வளோ ஒரு சூப்பர்வான லுக் கொடுக்கும். அந்த ஸ்டோன்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. இந்த மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரூச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோங்கிறத பொறுத்தே அதோட ப்ரெசன்டேஷன் ப்ரைஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். இது இல்லாமல் இன்னும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து ஆட் ஆகும்னா 10 இன்ச்சு ஃப்ரேமு, ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் வந்து 60 ஐட்டம்ஸ் வந்து நம்ம கிட்டில் இருக்குது. இந்த 60 ஐட்டமும் பார்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்து நம்ம ஒர்க் ரெடி பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இந்த ஐட்டம்ஸ் வந்து வேணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறோம். இந்த எல்லா மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வந்துடும். இந்த மாதிரி யாரும் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடையே இவ்வளோ மெட்டீரியல்ஸும் கிடச்சிரும். இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாலேயும் மெசேஜ் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. எப்படி வந்து பே பண்ணணும்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். நீங்கள் பே பண்ண எத்தனை டேட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இது எல்லா மெட்டீரியலுமே நம்ம கிட்டில் வந்துடும். கிட்டோட ப்ரைஸு எவ்வளோ நாளில் கிடைக்கும், என்ன நம்பருக்கு பே பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஸ்டாஃப் சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த கிட்டு இருந்தாலே நீங்கள் வேறு எந்த மெட்டீரியலுமே வாங்க அவசியம் இருக்காது. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு
இந்த கிட்டில் இருக்க மெட்டீரியல்ஸே போதுமானதாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வாங்கிட்டு இப்போயே கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்